அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த கிளாஸில் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து டெல்லி சுல்தானேட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகல்ஸ். மெடிவல் ஹிஸ்ட்ரியில் நம்முடைய பெரிய ஒரு பாடம் அப்படின்னா இதுதான், முகலாயர்கள் தான். இந்த முகல்ஸ் அப்படிங்கிற விஷயம், இந்த பாடம் தான் வந்து கொஸ்டின் ஏரியாவும் கூட. ஸோ அதனால் இந்த முகலாயர்களை வந்து நல்லா படிக்கணும் நம்ம, ஓகேவா? ஸோ முகலில் முதல் ஒரு 6 மன்னர்கள் தான் முக்கியமான மன்னர்கள். அதில் முக்கியமானவர் வந்து பாபர்னு சொல்கிறோம். பாபருக்கு அடுத்து அவருடைய பையன் வந்து குமாயூன். குமாயூனுக்கு அடுத்து அவருடைய பையன் வந்து அக்பர். அக்பருக்கு அடுத்து அவருடைய பையன் வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட பையன் வந்து ஷாஜகான். ஷாஜகானுடைய பையன் வந்து அவுரங்கசீப். இந்த 6 மன்னர்கள் தான் முக்கியமான மன்னர்கள், ஓகேவா? 6 மன்னர்களை பற்றி நல்லா படிக்கணும், ரைட்? இந்த 6 மன்னர்கள் இல்லாமல் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து பிற்கால முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிற்கால முகலாயர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிற்கால முகலாயர்கள்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மத்திய ஆசியாவை நோக்கி போவோமா? மத்திய ஆசியாவுக்கு போவோம். இப்போ மத்திய ஆசியாவில் ஒரு அரண்மனையை பார்க்குறோம். மத்திய ஆசியாவில் நம்ம இருக்கோம். மத்திய ஆசியாவில் ஒரு அரண்மனை, அது உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான அரண்மனை. அந்த அரண்மனையில் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து உமர் ஷேக் மிஸ்ரா. அந்த உமர் ஷேக் மிஸ்ராவுடைய பையன்தான் பாபர். இந்த பாபர் தான் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னர். பாபர் பிறந்த இடம் வந்து உஸ்பெகிஸ்தானா இருந்தாலும் அவர் வந்து ஒரு தாய் வழியில் வந்து யாரை சார்ந்தவர்? தாய் வழி, தந்தை வழி, 2 பெரிய இனக்கூட்டத்தை சார்ந்தவர். தாய் வழியில் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர். மங்கோலியர்கள்னு சொன்னாவே தெரியும், அவங்க வந்து ஒரு கொடூரமான ஒரு சண்டைக்காரர்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பார்க்குறீங்கல்ல, அதில் அந்த காளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, காளையக்கார படைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த படை, ஓகே, அந்த காளையக்கருடைய அந்த காளையக்கர் படையினாவே ஒரு பயப்படுறாங்க இல்லையா. அதை தானே வந்து பாகுபலி வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணோடனே காளையக்கர்களை, பிரபஞ்சம் கண்டிராத காளையர்களை வென்ற மாவீரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமான ஒரு முரட்டின கூட்டம் தான் மங்கோலிய கூட்டம். அந்த மங்கோலிய கூட்டம் தான் வந்து தாய் வழி மரபா அமைது யாருக்கு அப்படின்னா நம்முடைய பாபருக்கு. தந்தை வழி மரபா என்ன அமைது அப்படின்னா தைமூர் இனம். இந்த தைமூரும் வந்து ஒரு முரட்டின கூட்டம் தான். ஆனாலும் கூட அவங்கள கம்பேர் பண்ணும்போது தேர் லெஸ். இப்போ பாபரும் கூட தன்னை தாய் வழி மரபை சொல்றதை விட தந்தை வழி மரபு தான் சொல்லுவாங்க. அதாவது தான் ஒரு துருக்கியன், தான் ஒரு தைமூரை சார்ந்தவன் என்று சொல்லும்போது தான் அவருக்கு வந்து ஒரு பெருமையா இருக்குன்னு பெருமையா நினைப்பாருன்னு சொல்லி நம்முடைய வரலாறு சொல்லுது, ரைட்? எனவே அவர் தாய் வழியில் ஒரு மங்கோலிய இனத்தை சார்ந்தவரும் தந்தை வழியில் தைமூர் இனத்தை சார்ந்தவரும் ஆவார். 2 முரட்டு கூட்டங்களின் மொத்த உருவம் தான் யாரு? நம்ம பாபர், ரைட்? இப்ப பாபரை பத்தி பார்க்க போறோம். பாபர் 11வது வயது தன் தந்தையை இழக்கிறார். 11 வயதுல அரியணை. ஏறக்குறைய அக்பருக்கும் இவருக்கு ஒரே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையுது, ரைட்? அவர் கூட 14 வயது ஆகும்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து 11 வயதுலேயே அரியணை ஏறுறாரு, ஓகேவா? 11 வயதுலேயே அரியணை, ரைட்? 11 வயதுல அரியணை ஏறுறாரு. தன்னுடைய உறவினர்கள், உற்றார், அண்டைய ஆட்சியாளர்கள், தன்னுடைய பக்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் பெரிய ஒரு அப்பப்போ ஒரு இந்த நாட்டுக்கு எப்போ வேணாலும் ஒரு பாதிப்பு வரலாங்கிற பதட்டமான சூழ்நிலையிலே அந்த பர்கானா இருந்துட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில நம்ம தலைவருக்கு பாபருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, நான் ஒரு பெரிய மாமன்னன் ஆகணும். ஐ மீன் ஒரு பெரிய எம்பையருக்கு ஒரு மன்னன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பாபர்கிட்ட இருந்துச்சு. அந்த கனவை அடையணும் அப்படின்னா நிறைய தேசங்களை கைப்பற்றணும்னு நினைப்பாரு. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில சமர்கண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தைமூரின் தலைநகர் சமர்கண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சமர்கண்ட்ல வந்து ஒரு அந்த அரசு காலியாகுது. சமர்கண்ட் அரண்மனை வந்து போட்டி போடுறாங்க. சமர்கண்டை பிடிக்க துருக்கிய கூட்டங்கள் போட்டி போடுறாங்க. தகவல் நம்ம யாருக்கு வருது? பாபருக்கு வருது. உடனே பாபர் படையெடுக்கிறார். சமர்கண்டை நோக்கி படையெடுத்து போறார். போனாலும் ஏற்கனவே சமர்கண்டை பிடிச்சிடுறாங்க. அதங்காட்டி சமர்கண்ட் வேற துருக்கிய வம்சத்திடம் போயிடுது. திருப்பி தன்னுடைய தாயகம் நோக்கி திரும்புறாரு. எங்க பர்கானாவுக்கு திரும்புறாரு.
பர்கானா திரும்பும்போது பர்கானாவும் நமக்கு கையை விட்டே போய்விடுது. பர்கானா வந்து தன்னை அயலார்கள், தன்னை சுற்றி உள்ளவர்கள், தன்னுடைய உறவினர்கள் கைப்பற்றி விடுறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த தன்னுடைய நாடும் போச்சு, தான் வந்து படையெடுத்து போன அந்த நாடும் கைக்கு கிட்டல. ஒரே மன உளைச்சல். இங்கேயும் அங்கேயும் பந்தாடுற மாதிரி ஆடுறாங்க. அங்க போனா அரியணை அங்க பிடிச்சிட்டாங்க, இங்க வந்து பார்த்தா உறவினர்கள் தன்னுடைய அரியணையை பிடிச்சிட்டாங்க. என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலை ஒரு காதுக்கு ஒரு செய்தி வருது. காபூல் அரண்மனை, அதாவது ஆப்கானிஸ்தான் உள்ள காபூல் அரண்மனை காலியாக உள்ளதை அறிந்து அங்கு விரைகிறார். விரைந்து சென்று காபூலை கைப்பற்றுகிறார். காபூலோடு சேர்ந்து அவர் எதையும் கைப்பற்றுகிறார். காபூல், காந்தகார், அதை ஒட்டியுள்ள கஜினி, அதை ஒட்டியுள்ள போரா போன்ற அந்த எல்லா பகுதியும் கைப்பற்றி ஒரு 2014 2024 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் நம்முடைய நம்முடைய பாபர் எங்க இருப்பார் அப்படின்னா அந்த அந்த ஏரியா தான், ஆப்கானிஸ்தான் பகுதியில் தான் இருப்பார். இது பாபர். ஓகே, அப்ப அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய டெல்லி சுல்தானுடைய கடைசி லோடி வம்சம் ஆண்டுகிட்டு இருக்கோம். அந்த லோடி வம்சத்துடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி ஆண்டுகிட்டு இருப்பார். இப்ராஹிம் லோடிக்கும் நம்ம தௌலத் கான் லோடிக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கும். அரசன் இப்ராஹிம் லோடி தான். ஆனா இப்ராஹிம் லோடிக்கும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் வரக்கூடிய பஞ்சாப் ஆளுநர் தௌலத் கான் லோடிக்கும் இடையே ஒரு கருத்து முரண்பாடு, கருத்து உரசல், பனிப்போர் நடந்து கொண்டே இருக்கும். இப்ப என்ன பண்றாரு, தௌலத் கான் லோடி பாபரை இந்தியாவிற்கு படையெடுத்து வாருங்கள் என்ற அழைப்பை விடுக்கிறார். அவர் மட்டுமா அழைப்பு விடுத்தார்? இல்ல, இன்னொரு ராஜபுத்திர மன்னர் இருப்பார், அவர் பேரு ராணா சங்கா. அவரும் என்ன சொல்லுவாரு, மன்னா நீங்கள் படையெடுத்து வாங்கள் என்று யாருக்கு சொல்லுவாரு? பாபருக்கு சொல்லுவாரு. அப்ப ஒரு பஞ்சாப் ஆளுநர், இன்னொருவர் ராஜபுத்திர மன்னர், ரெண்டு பேருமே சொல்றாங்க படையெடுத்து வர சொல்லி. பாபரும் ரெடியாகிறாரு. ஓகேவா? ஏன்னா அவருக்கு என்ன செய்யணும், ஒரு பெரிய பேரரசர் கனவு அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அவர் வருவார் இல்லையா? அப்ப வராரு. படையெடுத்து வரும்போது தௌலத் கான் லோடி மனசு மாறுறாரு. என்ன பண்றாரு, லாகூர்ல அவர் அந்த படையை தடுக்கிறாரு. அப்ப லாகூர்ல ஃபைட் நடக்குது. யாருக்கும் ஃபர்ஸ்ட் போர், இந்தியாவுக்குள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் போர் எதிர்கொள்றது யார் அப்படின்னா நம்முடைய 1525 ஃபர்ஸ்ட் போர் நடக்குது. அது லாகூர் போர். அது யாருக்கும் இல்லைன்னா பாபருக்கும் தௌலத் கான் லோடிக்கும் இடையே நடக்குது. இந்த போர்ல பாபர் வெற்றி பெறாரு. அப்புறம் அப்படியே மூவ் ஆகிறாரு. அடுத்த போர் தான் முக்கியமான, வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போர், வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு போர். அந்த போருக்கு பேர் தான் பானிபட் போர். பானிபட் போர்னா என்ன? அந்த பானிபட்டுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. ஹரியானா மாநிலத்தில் பானிபட்டுங்கிற இடத்துல வச்சு யாருக்கிடையே போர் நடக்குது? லோடி வம்சத்தின் கடைசி அரசரான இப்ராஹிம் லோடிக்கும் நம்முடைய பாபருக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த ஃபைட்டுக்கு பேர் தான் பானிபட் போர். இந்த பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. 1,00,000 வீரரோட இப்ராஹிம் லோடி நிற்கிறாரு. 12,000 5,000 வீரரோட 10,000 12க்கும் குறைவான 12,000 படைகளுக்கும் குறைவான படைகளுடன் யார் எதிர்கொள்றாரு? பாபர் எதிர்கொள்றாரு. அப்ப இப்ராஹிம் லோடி வந்து கொக்கரிக்கிறாரு. டேய், உன் கையில இருக்குது 12,000 படை தான்டா, ஆனா ஏன்ட இருக்குது 1,50,000 படை அப்படின்னு சொல்றாரு. இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் நடக்குது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய கையை நோக்கி ஆர்டிலரி அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய பீரங்கி மலை பொழியுது. அப்படியே எல்லா அந்த இப்ராஹிமினுடைய படை தும்சம் செய்யப்படுது. அப்படியே பிணக்குவியெல்லாம் விழுகுது. சடன்னு அடிக்கிறாங்க. ஓகேவா? எங்க பார்த்தாலும் அங்க அப்படியே செத்து மடிக்கிறாங்க. யாரு? டெல்லி சுல்தானியர்கள். அந்த இப்ராஹிமினுடைய படை ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது. ஒரு 5 மணி நேரத்தில் இந்த போர் முடிவுக்கே வந்துடுது. 5 மணி நேரத்துல காலி பண்றாங்க. என்டையர் அந்த இப்ராஹிமினுடைய படையும் காலி பண்ணிடுறாங்க. 5 மணி நேரத்துல, ஜஸ்ட் 5 hours ஃபோர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது. இப்ப யார் கைக்கு வந்துருச்சு? டெல்லி யார் கைப்பற்றிட்டா? பாபர் கைப்பற்றிட்டார். பாபர் கைப்பற்றினா போதுமா? இல்ல, பாபர் நான் டெல்லி கைப்பற்றினா பத்தாது. இப்ப ராணா சங்கான ஒருத்தன் சொல்லி தகவல் கொடுத்தான் பார்த்தியா, அவன் சண்டைக்கு வரான். என்னையை ஃபர்ஸ்ட் வின் பண்ணணும்யா, நீ வந்து இப்ராஹிம் லோடியை மட்டும் வின் பண்ணா பத்தாது, என்னையும் வின் பண்ணணுமா? உன்னைய வேற சண்டை போடணுமா? ரைட், உங்களுடைய ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு வந்து பேட்டில் ஆஃப் கான்வா, கன்னோசி போர்னு சொல்றாங்க. ஓகேவா? பேட்டில் ஆஃப் கான்வா. ஓகேவா?
அந்த பேட்டில் ஆஃப் கான்வாலையும் வின் பண்றாரு. 1527 நடக்குது. அதுக்கடுத்து ஒரு போர், சந்தேரி போர், மேதினி ராய், அந்த போர்ல வின் பண்றாரு. ஓகேவா, பேட்டில் ஆஃப் சந்தேரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு போர் நடக்குது 1528, பேட்டில் ஆஃப் கோக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. 26, 27, 28, 29 பேட்டில் ஆஃப் கோக்ரா, 28 பேட்டில் ஆஃப் சந்தேரி, 28 பேட்டில் ஆஃப் கான்வா, 26 பேட்டில் ஆஃப் பானிபட். இப்படி 4 போர்களை தொடர்ச்சியாக சந்தித்து 4 போர்களிலும் வென்று இந்த நாட்டை கைப்பற்றுறாரு. அப்ப பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடி எதிர்கொள்றாரு. 2வது போரான கான்வா போர்ல ராணா சங்காவை எதிர்கொள்றாரு. அதுக்கடுத்த பேட்டில் ஆஃப் சந்தேரி போர்ல மேதினி ராய் எதிர்கொள்றாரு. ராணா சங்காவும் மேதினி ராயும் ராஜபுத்திரர்கள். அதுக்கடுத்து கோக்ரா போர்ல யார் எதிர்கொள்றாருன்னா முகமது லோடி என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் லோடி உறவினர் எதிர்கொள்றாரு. இப்படி 4 போரையும் சந்தித்த பின் தான் டெல்லி அரியணை அவருக்கு கிட்டுகிறது. இப்பொழுது டெல்லி அரியணையில் பாபர் 1526ஆம் ஆண்டு போரை ஆரம்பித்த அவர் 1530 வந்து அரியணை கைக்கு கிடைத்தாலும் அவர் 4 ஆண்டுகளில், அது 1530 அவர் என்ன செய்றார் அப்படின்னா, இந்தியாவுக்குள் வந்த அந்த பாபர் 1530 அவர் மரணத்தை அடைகிறார். அதுக்கு காரணம் என்ன? இப்ப அரியணையில் பாபர் அப்படிங்கிறதோட நான் முடிக்கிறேன். அரியணையில் யார் இருக்கா? பாபர் இருப்பா. பாபர் என்ன எதை ஆரம்பிச்சிட்டாரு? முகலாய சாம்ராஜ்யத்தை நிலைவிட்டாரு. டெல்லி அரியணை யார் கையில இருக்கு? பாபர் இருக்கு. டெல்லி அரியணையில் பாபர். அடுத்து நிகழ்ந்தது என்ன? அதை அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நன்றி, வணக்கம்.